பார்க்க போது பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை ஸ்பெஷல் தாங்க பார்க்க போது. என்னதான் பெண்களுக்கு ஆயுத வேலைகள் இருந்தாலும் இந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் ஏதாவது விசேஷம் வரும்போது இன்னும் கொஞ்சம் வேலைகள் எக்ஸ்ட்ரா தான் ஆகும்ல. அப்படி தாங்க ஆச்சு. ஆனாலும் ஏதாவது ஒன்று நம்ம செஞ்சுட்டே இருக்கணும்னு நம்மளுக்கும் தோணிக்கிட்டே இருக்கும் போல. எனக்குமே அப்படி தாங்க தோண ஆரம்பிச்சது. அப்படி எனக்கு தோண ஆரம்பிச்சு நான் என்னென்ன வேலை பார்த்தேன்லாம் பார்த்துடலாமா. காலையில எழுந்தோம் இட்லி கடை வேலையை முடிச்சுட்டு ஹஸ்பண்டோட வண்டியும் காரையும் கழுவணும்னு முடிவு பண்ணியிருந்தேன். அதை எடுத்துட்டு போய் நல்லா கழுவி முடிச்சதுக்கு அப்புறமா எடுத்துட்டு வந்து நிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இட்லி கடையை தாங்க டெக்கரேட் பண்ண போறோம். அதுக்கு தேவையானதெல்லாம் நான் முன்னாடி நாளே போய் வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன்னா எனக்கு என் குழந்தைங்க 2 பேருமே பயங்கரமா ஹெல்ப் பண்ணாங்க. எங்க நாத்தனார் குழந்தைங்களுமே ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அங்கங்க அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஓட்டிட்டு இருந்தாங்களா. நானுமே வந்து வாழை மரம் கட்டுறது, கலர் பேப்பர் ஓட்டுறது, கண்ணாடி கவர் ஓட்டுறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணிட்டு பூஜை ரூமையும் டெக்கரேஷன் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஓலையிலேயே வந்து நம்மளே வந்து தோரணம் ரெடி பண்ணலாம்னு அதையுமே நான் பண்ணி பார்த்தேன். இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம காருக்கு வாங்கிட்டு வந்த மாலையும் காரில் எடுத்து போய் போட்டுட்டு அப்படியே நம்ம வண்டிக்கும் சின்னதா பூவையும் வச்சுட்டாங்க. ஃபைனலா நம்ம சாமிக்கு தேவையான பலகாரம் எல்லாம் வச்சுட்டு பொரியெல்லாம் கொடி சாமி ஏற்றுறதுக்கு நம்ம சுஜன் தாங்க கற்பூரமே ஏற்றினாரு. ரொம்பவே அழகா டக்குன்னு பற்ற வச்சுட்டாரு. அப்புறம் என்ன தேங்காய் வழக்கம் போல நானுமே வடிச்சு எடுத்துட்டு வந்துட்டு கற்பூரம் எல்லாம் காமிச்சிட்டு சாமி கும்பிட்டு நம்ம மட்டும் இல்லைங்க நம்ம குடும்பத்தில் இருக்க எல்லாருமே சேர்ந்து ஒரு விஷயத்தை பண்ணும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கும், ஒற்றுமையா இருக்கும். உங்க வீட்டில் எப்படி நடந்ததுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. எங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.